ஒரு படத்தோட டைரக்டர், அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் சரியா போகல. இப்போ விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகாததுனால அந்த படம் ஓடாததுக்கு காரணம் அவங்களோட வன்மமும் அவங்களோட ரவுடிசம் தான். அதுதான் காரணம், மற்றபடி இது நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜயன் ரசிகர்கள் நினைத்தால் ஒரு படத்தையே காலி பண்ண முடியும் அப்படின்னா அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இன்னும் நாட்கள் இருக்குது, பொங்கல் இன்னும் முடியல, அவங்களே வந்து தோல்வி படம்னு உடனே விட்டு கொடுத்துட வேண்டாம். ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் ஏன் வரல தெரியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மறந்துட்டேனா? இப்படி இருக்கு, இதனால தான் விஜய் நான் பேசலை, இதனால தான் இப்படி முடக்கிறாங்க. விஜய் அவர்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் எதுக்கும் பேசாம இல்லை, அவர் அமைதி. அதுதான் தவறு. இந்த ஜனநாயகத்தை பற்றி ஒரு ட்வீட்டோ ஒரு வீடியோவோ போடுறதுக்கு போட்டு அப்படின்னா அது கோடான கோடி ரசிகர்கள், அரசியலை விட்டுருங்க, சினிமா ரசிகர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க, அவரை பார்க்கணும், மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி மற்றும் தாவேகா ஆதரவாளருமான காமேஷ் அவர்கள் இருக்காரு. வணக்கம் பிரதர். ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த படத்தை பத்தி இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஒரு படம் அவரை சந்திச்சு அவருக்காக முதலீடு போட்ட ஒரு ப்ரொடியூசர் அவர் பின்னாடி இருக்காரு, அதுக்காகவே அவர் பேச மாட்டேன்றாரு. அதுக்காக தான் பேசாம இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் பேசாததுக்கு காரணம் பாஜகவை நம்ம எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் அவர் பேசாம இருக்காரு. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் 500 கோடி ரூபா பணம் போட்டிருக்காரு. நான் ஒரு விஷயத்த சொல்ல போய் அது வேற விதமாக திரிக்கப்பட்டு அது வேற விதமாக ஒரு பூகம்பம் கிளப்பி விட்டு தவறாக ஏதாவது ஒரு வார்த்தை கூட தவறாக போச்சுன்னா மொத்தமாக அவருக்கு ஒட்டுமொத்த நஷ்டம். ஏன்னா இன்றைக்கே முதல் நாள் ரிலீஸ் ஆகும், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற 50 கோடி ரூபா நஷ்டமாயிடுச்சு. அது எப்படி சரி கட்ட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ப்ரொடியூசருக்கு 50 crores ஃபர்ஸ்ட் டே 9th ரிலீஸ் ஆகிறதுனால 50 crores லாஸ். ப்ரமோஷன் இதெல்லாம் இல்லை படம் ரிலீஸ் ஆனால் 50 crores லாஸ். சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கு ஒரு வர்த்தகம் இருக்குது, அந்த வர்த்தகத்தை நம்பி தான் படம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா தேட்டர்லேருந்து ஆரம்பித்து, தேட்டரை ரிலீஸ் பண்ணுற தேட்டர்லேருந்து ஆரம்பித்து, அந்த தேட்டரில் இருக்கிற கேன்டீன்லேருந்து பார்க்கிங்லேருந்து எல்லாமே வரும், போஸ்டர்ஸ்லேருந்து பேனர்லேருந்து ஒவ்வொருத்தரும். இது ஒரு மாபெரும் வர்த்தகம். அதான் 500 கோடி ரூபா வர்த்தகம் சொன்னேன். இந்த 500 கோடி ரூபா வர்த்தகம் முதல் நாள் சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி நடக்கலை அப்படின்னா அது லாஸ். 50 கோடி இது வரைக்கும் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு எந்த லாஸும் வரக்கூடாதுன்றதில் தான் ரொம்ப தெளிவாக எப்பொழுதுமே அவர் ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எடுக்கிறார். ஒரு வித்தியாசமாக ஒரு பெரிய கருத்து சொல்கிற படம், அப்படியே ஒரு கான்ட்ரவர்சியான படம், இதுக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன் பார் அப்படின்லாம் ஒரு படம் எடுக்கல. நம்பி வரவன் முதல்ல என்னை நம்பி 4 ரூபா 5 ரூபா போட்டானா அவன் 6 ரூபா சம்பாதிக்கணும். 100 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க வரவன் சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும், எந்த கவலையும் இல்லாமல். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஒரு படத்தை பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு மாபெரும் பெரிய வர்த்தகம், மாபெரும்ல ஒரு பெரிய வர்த்தகம் இங்கே அடிபட்டுருக்கு. இது அதாவது என்னென்னா வேட்டி மேலே முள்ளு மேலே வேட்டி விழுந்துருச்சு. இப்போ அதை இழுத்தோம் அப்படின்னா வேட்டி தான் கிழியும். அது கிளியாமல் எடுக்கணும், முள்ளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை அந்த வேட்டிக்கு தான். ஸோ அப்போது அதை திறம்பட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை, தன்னை நம்பி காசு போட்ட ஒருத்தருக்கு முதல் கடமை இருக்குது. உங்களுக்கு எனக்கு எந்த செலவும் இல்லை, இது வரைக்கும் ஃப்ரீயாக பார்த்துருக்கோம், சாங்காக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் இதுக்கப்புறம் படம் வரணும், அதுக்கப்புறம் தான் 120 ரூபாவோ 150 ரூபா கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சிக்க போகிறோம். ஆனால் இந்த 150 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணுறது முன்னாடி ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அப்போ அவனை நம்ம எவ்வளோ பார்க்கணும்? ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு வரோம், அவ்வளோ விமர்சனம் வைக்கணும் அந்த படத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. 150 ரூபா பணம் கொடுத்து அந்த படம் பார்த்துருக்கேன், அதனால் அந்த 150 ரூபாய்க்கு நான் எவ்வளோ கூடுமோ அவ்வளோ கூடுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ 500 கோடி ரூபா போட்டவனுக்கு எவ்வளோ உரிமை இருக்கும்? இருக்குது இல்லையா? அப்போது அவரை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அதை முதல்ல இது ஃபஸ்ட் எய்டு. இப்போது அவர் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் எய்டு அதை செஞ்சுட்டு இருக்கார். முதல்ல காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வரும், வெயிட் பண்ணுங்கள், நடக்கும். இது எனக்கு முக்கியமான கேள்வியான்னு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் நம்ம என்ன சட்டை போடுறோம், என்ன கலர் கூட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அரசியலாக தான் பார்ப்பாங்க. இவர் டெல்லிக்கு விசாரணைக்கு போகும்போது கருப்பு கலர் சட்டை போட்டு போனதையும் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கொடை எடுத்துகிட்டு போனதையும் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவர் அந்த காரணத்துக்காக தான் பிளாக் ஷர்ட் போட்டு போனாரா? அப்பெல்லாம் அவர் ஒன்றும் இதெல்லாம் அவ்வளோ சிறுபுலைத்தனமாக பண்ணுறாலாம் இல்லை ப்ரோ. அவர் ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்டாலின் சார் வந்து யாரை பார்க்க போனார்? மோடி.
இவர் யாரை பார்க்க போகிறாங்க? சிபிஐ பார்க்க. கோட்டு போட்டிருப்பாரு, அது மேலே ஏதாவது ஸ்வெட்டர் இருந்திருக்கும், ஷர்ட்டோட சேர்த்து ஒரு பிளாக் கலரில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு போயிருப்பார். பிளாக் வார்மாக இருக்கும்ல கொஞ்சம், அந்த ரீசனுக்கு தான் குளிர் டெல்லி. ஸோ அதுவே அந்த ஷர்ட் கம் ஸ்வெட்டராக இருந்தால் தெரியாது. இல்லை ஒரு ஸ்வெட்டரை போட்டுட்டு போனால் ஐயோ விஜயனாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு போகிறார் பார்த்தீங்களா அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டுக்கதை ஏதாவது எழுதுவாங்க. ஒன்றும் கிடையாது ப்ரோ, மேபி அவருக்கு பிளாக் ஃபேவரட்டாக இருக்கலாம். என் ஃபேவரட் ட்ரெஸ்ஸை நான் போட்டு போகிறேன், எனக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காதுன்னு நினச்சிருக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுலாம் இதுதான் பெரியார் சொல்லியிருக்கான், மூட நம்பிக்கை பகுத்தறிவாக சிந்திக்கிறா அப்படின்ட்டு அவரே கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நான். ஏன் அதை நான் கேட்டேன்னா, இதுக்கு ஆனால் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா வெள்ளைக்கொடை, அது வேற கணக்கு. ஏன்னா அவங்களுக்கு மூட நம்பிக்கை ஜாஸ்தி. யாரு போய் பார்க்க போகிறாரோ முதலமைச்சராக இருந்தவர் வெள்ளைக்கொடை, அவங்களுக்கு மூட நம்பிக்கை ஜாஸ்தி. ரெண்டாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க கருப்பு கொடியும் கருப்பு பலூனையும் பறக்க விட்டாங்க. அதனால் இதை கொண்டு போகும்போது சமரசம் ஐயா அப்படின்ட்டு பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்ற அது ஒரு மறைமுகமாக சொல்கிறது. இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லை. சென்டரில் பகச்சிக்க முடியாது இல்லை, என்னதான். அதனால தான் அமைதியாக இருக்காரு. பகச்சிக்க முடியாதுன்றது இல்லை, பகச்சிக்க முடியாத நேரத்தில் இருக்காரு. இல்லை, நான் ஸ்டாலின் அவர்களை சொல்கிறேன். அது எங்களுக்கு தெரியாது. அது வெளியில் 1000 தொட்டுப்பார் சீண்டிப்பார் தட்டிப்பாரும்பாரு, அங்கே உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாது. இன்னைக்கு அது எல்லாருக்கும் தெரியும். கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி நீங்கள் முதல்ல என்ன பேசுவீங்க, அப்புறம் போய் என்ன சொல்வீங்க, எப்படி நடந்துப்பீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். நீங்கள் இந்த ட்விட்டு போட்டீங்க பராசக்திக்கு, ஒரு 2 நாள் முன்னாடி போட வேண்டியதானே. சர்டிஃபிகேட்லாம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகி ஓப்பனிங் ஆகிடுச்சு, ஃபாரின்க்கெல்லாம் அமிச்சாச்சு, ஓகே டன். சிங்கப்பூரில் படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்கப்புறம் நீங்கள் ட்விட்டர் போடுறீங்க. 4 நாளாக இருந்துட்டு இருந்துச்சுல்ல, அடுத்த நாள் போடுறது இல்லை, அதுக்கு அடுத்த நாள் போடுறது ஏன் போடல? அப்புறம் சரி, அது ஒரு வியாபாரம். இங்கே இவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பல கோடி ரூபாய் இங்கேயாவது விஜயை நம்பி ஒரு ப்ரொடியூசர் போட்டிருக்காரு, அந்த நன்றி கடனாக விஜய் அமைதியாக இருக்காரு. அங்கே அவர் பேரனே பண்ணியிருக்காரு அந்த படத்தை, அவர் பேரன் இன்வெஸ்ட் பண்ண படம், அவரோட குடும்ப காசு, அந்த காசை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. ஸோ அதனால் அவர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் பிரதர். நம்ம நான் தான் புத்திசாலி அதை எடுத்து சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட 100 மடங்கு மக்களுக்கு தெரியுது. நான் தான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும். கீழே போய் கமெண்ட்டில் பாருங்கள், டேய் இந்த பாயிண்ட்டு பேசலையடா, நம்ம இவ்வளோ அருமையான ஒரு பாயிண்ட் கொடுக்குறான்டா அந்த பையன் அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன். அது ஒரு பில்டிங், சின்ன பில்டிங்கு. நம்ம அப்படி தான் ஒரு மார்க்க டீ கடையில் குடிக்கிறோம். அதில் அதான் சொல்ல வரேன். அந்த டீ கடையில் குடிக்கும்போது கீழே இருக்குது, மேலே பில்டிங்கு, வீடு, பால்கனியில் ஒரு அம்மா அப்படியும் ஒரு 50 வயசு இருக்கும் கண்டிப்பாக, ஃபோனில் பேசுகிறாங்க. ஜனநாயகன் ஏன் வரல தெரியுமா, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா அப்படின்ட்டுன்னு தெளிவாக பேசுகிறாங்க. மறந்துட்டேனா இப்படி இருக்குது, இதனால தான் விஜய் நான் பேசலை, இதனால தான் இப்படி முடக்கிறாங்க, இதுக்கு இவங்க காரணம் அவங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புட்டு வைக்கிறாங்க. யார் சொல்லி கொடுத்தது? ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்தா அதுக்கப்புறம் அந்த மாணவன் எப்படி பேசுவான் ட்ரெயின் பண்ணா, அந்த மாதிரி அப்படியே யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்க. ஆனால் கீழே நிற்கிறோம், மேலே கடை கீழே அப்படியே மேலே ஒரு 10 அடி தான் இருக்குது ஹைட்டு. அந்த மாதிரி பால்களில் காதில் பேசிட்டு காதில் உழுது கீழே நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மேரெல்லாம் விட்டாங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்காங்க, யார்கிட்டயோ டீ குடிக்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். ஜனநாயகன் நம்ம அவங்க பேசுறதை கேட்க வரல, ஒட்டு கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஜனநாயகன் ஏன் தெரியுமா ரிலீஸ் ஆகலன்னு, ஏன்னா ஜனநாயகன் பற்றி பேசுகிறாங்க, நம்ம அண்ணனை பற்றி அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கேட்கணும், சொல்ல காதில் விழுது அப்படியே புட்டு. அப்போது மக்களுக்கு எப்படி ரீச் ஆச்சு? யார் போய் சொன்னோம்? இவ்வளோ தெளிவாக தெரியுது. இந்த அவங்க சொன்ன சில பாயிண்ட்ஸ்க்கு நானே சொல்லலை, எனக்கு ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை இது அப்படின்னு தோணுது. அப்போது மக்கள் ரொம்ப தெளிவு, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் அதி புத்திசாலிங்க. நீங்கள் அவங்கள குறைச்சே மதிப்பிட முடியாது, அந்த அளவுக்கு மிக மிக திறமையான புத்திசாலிகள். யார் அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க? அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், எனக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது, என்ன நடக்குது, நாட்டின் என்ன பிரச்சனை, விஜய்னா என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாரு அப்படின்ற போது அது அவங்களுக்கு ஒரு, இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, பல விமர்சனங்கள் வைக்கிறாங்களா, அவர் பேச மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரா போகிறாருன்னா, அப்போ இந்தியும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கணும்ல. ஆமாம் அதெல்லாம் ரைட்டு, அந்தாலும் ஏன் பயப்படுறான், பேச வேண்டியதானே தைரியமா விஜய் நீங்கள் கேட்குறீங்களா பாஜக பார்த்து பயந்து ஓடுறானா, பயந்தாங்குழியா, இதுக்கே பயந்தானா அப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எதுவுமே வரலையே, வேற ஏதோ பேசிட்டு நான் சும்மா சொல்லணுமேன்னு சொல்ல, இது நடந்த உண்மை. ஆனால் அதனால தான் அவங்க என்ன பேசினாங்கன்னு நான் சொல்லலை, அவங்க பேசினாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்ன பேசினாங்க திருச்சி பேசுகிறான்னு சொல்லிடுவாங்க, அதனால் அதை நான் சொல்ல. ஆனால் இப்படி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தது? அப்போனால மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும்
எந்த இஷ்யூ நடந்தாலும் தலைவர்கள் உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இது நடந்துருச்சு, இப்படிலாம் பண்ணலாம், இதுக்கு இதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்படியே நம்ம பார்த்து பழக்கப்பட்டுட்டு விஜய் அவர்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் எதுக்கும் பேசாம இல்ல அவர் அமைதி. அதுதான் தவறு. இப்போ இந்த நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல, இது தவறு. அவர் எதுக்கு குரல் கொடுக்குறாரு, எதுக்கு குரல் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க கேட்கும் கேள்வியிலே வந்து நான் ஏன் வதி மறைக்கிறேன் அப்படின்னா, முரண்படுறேன் அப்படின்னா, அவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு, எந்த கேள்விக்கு பதில் சொல்ல, எதுக்கு ரியாக்ட் பண்றாரு, எதுக்கு ரியாக்ட் பண்ணல, எதுக்கு வந்து ட்வீட் பண்றாரு, எதுக்கு ட்வீட் பண்ணலன்றது தெளிவுபடுத்துது. ஒரு விஷயம் அதில் நீதிமன்றத்தில் இருந்தால் அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் லாக்கு சட்டத்துக்கு மதிக்கிறார். அங்கேருந்து என்ன வருதுன்றதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் ஜென்ரலாக அது நீதிமன்றம் போகாத விஷயமாக இருந்தால், மக்களிடம் பேசுபொருளாக இருந்தால், மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால், விமர்சிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அதற்கு அவர் கண்டிப்பாக அவரோட கருத்து தெரிவிக்கிறார். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சுதா? ஸோ இப்போது அவர் ஒரு கவின் கொலையை பற்றி பேசலை, ஏன்னா அது சிபிஐக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா, பேச மாட்டேங்கிறார். கோர்ட்டில் இருக்கா, பேச மாட்டேங்கிறார். இப்போது ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார். கரூர் இன்சிடென்ட் இப்போ பேசுகிறதே கிடையாது, ஏன்னா அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசினார். அது எப்போ அங்கே போச்சோ அதுக்கப்புறம் நிறுத்திட்டார். ஸோ அவர் ஒரு ஜனநாயகனாக, ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற இந்த சட்டத்தை அவர் மதிக்கிறார். இது நமக்கு தேவை. அவருக்கு 2 நிமிஷம் ஆகாது இந்த ஜனநாயகத்தை பற்றி ஒரு ட்வீட்டோ ஒரு வீடியோவோ போடுறதுக்கு. போட்டா அப்படின்னா அது கோடான கோடி ரசிகர்கள், அரசியலை விட்டுருங்க, சினிமா ரசிகர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது 2026 அவர் அரசியலாக தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்களான்னு 2026 பதில் சொல்லிடும். அது தனியாக நான் சினிமா ரசிகனாக வச்சுப்போம். கோடான கோடி ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, திருவிழாவாக இருக்கும். அவர் வர படங்கள் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயுமே காற்றுலாம் வாங்காது, அப்படி இருக்கும் கூட்டம். புரியுதா? அது படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரசிப்புத்தன்மை உள்ள, அது ரசிக்கலாம்டா அவரை அப்படின்ற ஒரு மகா நடிகன். ஏன்னா அத்தனை மக்களையும் நீங்கள் அவர் அவார்டு வாங்கினாரா போனாரா இதுக்குள்ளெல்லாம் வரல. ஆனால் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டார். மக்கள் சந்தோஷமாக போகிறான், சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டார். அப்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அது இளைஞர்கள்கிட்ட தவறாக போய் சேர்ந்து ட்ரிகர் ஆகிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அது பல பேருக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதை அவர் விரும்பலை. ஒரு சின்ன சட்ட ஒழுங்கு, அது ஒரு பெருசாக இருக்காது, ஆனால் ஒரு சின்ன சட்ட ஒழுங்கு நடந்திருந்தால் கூட அதுக்கு விஜய் நான் காரணமாகிடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் இந்த சட்டத்தை மிகவும் மதிக்கிறார். அங்கேருந்து நமக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்றதுனால தான் அமைதியாக இருக்கார். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் தான் நீங்கள் எதுக்குமே பதில் சொல்லனா அது ரைட். நீதிமன்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்ல மாட்டேன். அது ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிட்டாங்க, அதனால் அது வெயிட் பண்ணுறேன். ஒரு இஷ்யூ சிபிஐடியோ இல்லை இன்வெஸ்டிகேஷன்லையோ இருக்குது அப்படிங்கிறது எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தலைவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம இவங்க மறுபடியும் இவங்க எல்லாரும் பேசுகிறாங்கன்றதுக்காக அவரும் பேசணும்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க இன்வெஸ்டிகேஷனில் இருந்தால் பேசக்கூடாதுன்றது தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு போக்கை எடுத்துகிட்டு போகிறாங்களா? 200+ பொங்கல் பரிசு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும், அதனால் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேசிட்டு போகிறாங்க, பேசட்டுமே. நான் தான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் வரேன், நீங்கள் என்ன நியாயமாக கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு நியாயமாக என்னால் முடிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கக்கூடாது, நீ இந்த கேள்வி தான் கேட்கணும், இல்லை அந்த கேள்வி கேட்கக்கூடாது, இந்த கேள்வி தான் கேட்கணும், நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா இது உங்களோட ஷோ. அந்த ஷோக்கு என்ன விருந்தினராக கூப்பிட்றீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதனால் விஜய் நான் இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாது, இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற கேட்குற உரிமை யாருக்குமே கிடையாது. அது அவரோட பிரச்சனை. அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரா, அதற்கு கருத்தியல் ரீதியாக அது சரியா தவறா அந்த கருத்தில் இருக்கிற உங்கள் விமர்சனத்தையும் முரண்களையும் வைங்க. ஆனால் இதை அவர் செய்யணும், இதை அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஒருவேளை அவர் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் அவருக்கு தான் பாதிப்பு. சரியா? செய்யக்கூடாத செஞ்சிருந்தாலும் அது அவருக்கு தான் அது பாதிப்பு. பாதிப்பு அவருக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அதனால் ஒரு தனி மனித சுதந்திரம், எதற்கு பேசணும் எதற்கு பேசக்கூடாது அப்படின்றது அவர் இஷ்டம். இது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கணும், அது அவர் கொடுத்துட்டு போட்டோம். புரியுதா? இதை நீ பேசாமல் போன, இதனால் உனக்கு பின்விளைவு இருக்குது, இதனால் மக்கள் உனக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அது அவரோட சாய்ஸ், அவர் எடுத்த முடிவு. ஆனால் இதை தான் நீ செய்யணும்னு சொல்கிற இது யாருக்குமே கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை தெரியும்ல, எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு நீதிபதி போயிடுறாங்க பேசுகிற அத்தனை பேர்கிட்டையும். அந்த நீதிபதி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்ல, அந்த மாதிரி அந்த மைக்கை காமிச்ச உடனே தான் ஏதோ பெரிய ஒரு நீதிபதியாகவும் ஒரு கிட்டத்தட்ட வந்து நான் கொடுக்குறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும்னு மைண்டில் எல்லாருக்கும் ஏறிடுது. அது வந்து மிக தவறு. அப்படி பார்க்குறேன். அது வந்து சைக்கலாஜிக்கலாக எல்லார் மண்டையில் ஏறுது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என் கருத்து மக்கள்கிட்ட போய் சேருதுன்னொன்னே, அப்போ இதுதான் சரி, இப்படி தான் பேசணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே தவறு. ஃபஸ்ட்டு
அது வந்து நமக்கு தெரியாமல் 2 கொம்பு முளைச்சிச்சுவாங்களா தலைக்கு மேலே, அதெல்லாம் வந்துருச்சு. அது நாளடைவில் மறைக்கும். 2வது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். ஒரு தலைவர் ஒரு நாளைக்கு 5 முறை 4 முறை 5 முறை மீடியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு. அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பும்போது மீடியாவில் பேசிட்டு போகிறாரு. 1 மணி நேரத்தில் போய் கீழே இறங்குறாரு. முதலில் இறங்கின உடனே அங்கே கொடுக்குறாரு. திருப்பி அங்கேருந்து கிளம்பும்போது கொடுத்துட்டு திருப்பி கிளம்பும்போது கொடுக்குறாரு. திருப்பி சென்னை வந்தாருங்க, திருப்பி சென்னையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டே தான் இருக்காரு. அது அவரோட ஸ்டைலு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இவர் பேச மாட்டேங்கிறார். பேசாமல் அனைவரையும் பேச வைக்கிறார். இது இவரோட ஸ்டைலு. அவரும் தலைவர் தான், இவரும் தலைவன் தான். ஒரு தலைவன் ஒன்று எடுத்துப்பான். ஒருத்தர் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுப்பார், ஒரு டேரக்டர் வந்து லவ் ஃபிலிம் எடுப்பார். அதுக்காக நீயே லவ் ஃபிலிம் எடுத்த, நீயே ஆக்ஷன் படம் எடுக்கல, இல்லை நீயே ஆக்ஷன் படம் எடுக்க லவ் ஃபிலிம் கேட்க முடியாது. அது அவங்கவுங்களுக்கான சுதந்திரமோ, அவங்களுக்கு என்ன தனக்கான ஸ்டைலோ, அது ஸ்ட்ராட்டஜியோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் படம் நல்லா இருக்கா, அவ்வளோதான். நீ ஆக்ஷன் படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. லவ் படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. இவ்வளோ தான் பார்க்கணும். அது மாதிரி அந்த படத்தில் சொல்ல கருத்து என்ன, அது உனக்கு பிடிச்சிருக்கா, விமர்சனம் பண்ணலாமா. நீ எதுவுமே பண்ணாமல் நீ ஏன் பண்ணலன்ற விமர்சனத்தை ஏற்றுக்கிறதுல எங்கேயுமே நியாயமாக படலை. ஒரு படத்தோட டைரக்டர், அந்த படம் இப்போது ரிலீஸ் ஆகிருந்தது, அந்த படம் சரியாக போகலை. இப்போது விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகாததுனால அந்த படம் ஓடாததுக்கு காரணம் அவங்களோட வன்மமும் அவங்களோட ரவுடிசம் தான். ரிலீஸ் ஆகாத படத்தோட நடிகரோட ரசிகர்கள் தான் இந்த படத்தை ஓடாமல் வச்சுருக்காங்க, அதுதான் காரணம். மற்றபடி இது நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு நடிகரோட ரசிகர்களை இப்படி சுட்டி காட்டுறதுன்றது சரியாக எங்களுக்கு படலை. நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்களே சரியாக படலைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் என்ன சொல்லணும்? அதாவது முதல்ல நீங்கள் எந்த படத்தை பற்றி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த படம் ஃபெஸ்டிவலுக்கான படம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுப்போம். மக்கள் எதுக்காக பண்டிகைகள் கொண்டாடப்படுது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதான் விஷயம். ஒரு குடும்பத்துலேயும் பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல துக்க காரியங்கள்லாம் நடந்திருக்கும். இது வந்து இப்போ ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் போகும். அண்ணன் தம்பி பேசிக்காமல் இருந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ரிஃப்ட் இருந்திருக்கும், ஒரு முரண் இருக்கும். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் அந்த பண்டிகை. அந்த பண்டிகை எப்படி கொண்டாடுறோம்? இயற்கையை நம்பி கொண்டாடுறோம், ஒரு கடவுளை வச்சு கொண்டாடுறோம், ஒரு வேற ஒரு விதத்தில் ஒரு விளக்கை வச்சு கொண்டாடுறோம், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒன்று பண்ணுறோம். இந்த பண்டிகைகளை வச்சுக்கிறதே என்னென்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக இருக்கிறது தான் பொங்கல் பண்டிகையை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், பொங்கல் பண்டிகைக்கு அதுதான் மெயின் எஃபெக்டிவாக சொல்லுவாங்க. அந்த பழையன கழிதல் என்பது என்னன்னா, இன்னைக்கு போகி. எதை நம்ம கொடுக்கணும்னா, கோபம், வக்ரம், வன்மம், என்ன இந்த மாதிரியான சோகம், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக பழசை மறந்துடுவோம், புதுசாக கொண்டாடுவோம்ன்ற போது அப்போ அந்த மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறதுக்கு வரும். அப்போ அது சந்தோஷத்துக்கான படமா? அங்கேயும் போராட்டத்தை காட்டுவீங்க, அங்கேயும் வந்து பிரச்சனையை சொல்லுவீங்க, அங்கேயும். நான் வந்து இழிவுபடுத்திலாம் பேசலாம். அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அதாவது வந்து யாருமே வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் இல்லை. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. ஆனால் காலம் நேரம்னு ஒன்று இருக்குது. இப்போ அதே விஜயனா படம் பெரிய கருத்து சொல்கிற படம்லாம் இல்லை, நானே ஒத்துக்கிறேன். எங்கள் அண்ணன் ஜனரஞ்சகமாக நடிக்கிற படம் தான். விஜயனா படம் ஜனரஞ்சகமாக இருக்கும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. சந்தோஷமாக வா, சந்தோஷமாக போ, அதைத்தான் எதிர்பார்க்கலாம். அப்போ ஒரு குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் தீர்த்தாச்சு, எல்லோரும் சந்தோஷமாக புள்ளக்குட்டியை கூட்டிக்கிட்டு படம் பார்க்க போகிறான் அப்படின்னா அங்கேயும் அவனுக்கு பிரச்சனையை எதிர்பார்க்க மாட்டான். பண்டிகை நாளில் போய் ஜாலியாக சந்தோஷமாக பார்ப்போம் அப்படின்னு வரும். இப்போ உதாரணத்துக்கு பாலா சார் இருக்கார். அந்த பாலா சார் அவரோட படம் பொங்கல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மக்கள் அலையலையாக போய் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ரஜினி சார் படத்துக்கு போவாங்க, விஜய் சார் படத்துக்கு போவாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னா, அது ஜனரஞ்சகமாக படம். அந்த படத்தில் காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், ஜாலி. வந்து உட்காந்து கவலையை மறந்து என் குடும்பத்தோட நான் கொண்டாடுறேன் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கிற கூட்டம். அதை தாண்டி ரசிகர்கள் எழுதிவிட்டார்கள், அதனால் நாங்கள் வந்து இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார்னா நான் நன்றி சொல்கிறேன் முதல்ல அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அப்போது இவர்கள் நினைத்தால், அதாவது விஜயனா ரசிகர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற விஜயனா ரசிகர்கள் நினைத்தால் ஒரு படத்தையே காலி பண்ண முடியும் அப்படின்னா அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நீங்கள் சொன்ன அந்த இயக்குனருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களே கோடிட்டு காமிச்சிட்டாங்க. நாங்கள் 2026 ஜெயிக்க போகிறோம். நாங்கள் யார் ஜெயிக்கணும்னு முடிவெடுக்கிறோமோ அவர்களால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இதற்கு அந்த டைரக்டரை எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னும் நாட்கள் இருக்குது. பொங்கல் இன்னும் முடியல. அவங்களே வந்து தோல்வி படம்னு உடனே விட்டு கொடுத்துட வேண்டாம். இன்னும் நாட்கள், இன்னும் 1 வாரம் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம்.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply.